வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றேனா? தேர்தலில் திமுக அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் ரஜினிகாந்த் விளக்கம். நான் அரசியலில் இல்லாதபோது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டம். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டார். அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடம் இல்லை என்ற திரைப்பட காட்சியை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக முன்னாள் எம்எல்ஏ எழிலன், திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி. தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்போது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. அதிமுகவை அழிக்க துணைபோகும் செங்கோட்டையனே ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். கடைசி 4 நாட்களில் மக்கள் செல்போனில் மயங்கி ஓட்டு போட்டுவிட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. எடப்பாடி பழனிசாமியை விட்டால் அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது எனவும் ஓப்பன் டாக். அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. தனது 1000 தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆய்வு. தண்ணீர் பிரச்சினை மற்றும் விளையாட்டு அரங்குகள் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போட்டு நிறுத்த முன் வருவாரா அமைச்சர் செங்கோட்டையன் எனவும் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள பெண்களை இழிவாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு. தவேகாவினர் அளித்த புகாரின் பேரில் கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. நெதர்லாந்து ஒப்படைத்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நாகப்பட்டினத்தில் பாதுகாப்புடன் காட்சிப்படுத்துக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். எழும்பூரில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டது வருத்தமளிப்பதாக நடிகர் விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவு. திரைப்படத்துறையை எந்த அனுபவமும் இல்லாத ராஜ்மோகனிடம் வைப்பது சரியா அல்லது 30 ஆண்டுகள் சினிமாவில் பயணித்த முதலமைச்சர் விஜயிடம் வைப்பது சரியா எனவும் கேள்வி. மதுரை மாநகர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்மணியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பணப்பையை பறிக்க முயற்சி.
எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி கீழே விழுந்த இருவரும் தப்பியோடிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. மேட்டுப்பாளையம் அருகே தாயை பிரிந்து தவித்து வந்த குட்டி யானையை வன உயிரின சிகிச்சை மையத்தில் வைத்து பராமரிக்கும் வனத்துறையினர். குட்டி யானை ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வனத்துறையினர் தகவல். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அருவி போல கொட்டும் நீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. கத்திரி வெயில் கொளுத்திய நிலையில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. கேரள மாநில முதலமைச்சராக நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீசன். ரமேஷ் சென்னிதாலா, முரளிதரன், சென்னி ஜோசப் உட்பட 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பங்கேற்கவில்லை என தகவல். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் விஜய் பங்கேற்பது குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. நெதர்லாந்தில் பிரதமர் ராப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. செமிகண்டக்டர், பசுமை ஹைட்ரஜன் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். நெதர்லாந்தின் பிரபல அணையை நேரில் பார்வையிட்டார் பிரதமர் மோடி. அணையின் கட்டுமானம், பரப்பளவு குறித்து கேட்டறிந்தார். $20,000 மெட்ரிக் டன் LPG உடன் கான்க்லா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து இந்தியா வந்ததாக அதிகாரிகள் தகவல். நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு குஜராத் பெரும் பங்கு வகிக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும் தூணாக இருக்கும் என கணிப்பு. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல், டீசல் போட்டுச் சென்ற மக்கள். குஜராத்தில் காரில் கடத்தப்பட்ட 2,56,00,000 ரூபாய் மதிப்புள்ள பணம் பறிமுதல். கட்டுக்கட்டாக காரில் பதுக்கிய பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக பேராசிரியை கைது. 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரியில் அதிக திறன் கொண்ட பீரங்கி குண்டு கண்டெடுப்பு. வனப்பகுதியில் வெடிகுண்டை பாதுகாப்பாக செயல் இழக்கச் செய்த ராணுவ வெடிகுண்டு நிபுணர்கள்.